ஜிடி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரூத்லெஸ் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா மாறிட்டு வராங்க. சண்டே டிசிக்கு அகேன்ஸ்ட் ஒரு எம்ஃபேட்டிக் வின்னோட ஃபார் த தேர்ட் டைம் இன் ஜஸ்ட் 4 years ஜிடி மறுபடியும் ஐபிஎல் பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. போன வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் சரியா அமையல. அந்த ஹர்திக் பாண்டியோட ட்ரேட் அண்ட் முகமது ஷமியும் இன்ஜுரி காரணமா ஆப்சன்ஸா இருந்த காரணத்தினால அவங்களோட காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் அடிபட்டது. அதனால பிளேயர்ஸ்க்கு போன வருஷம் அவங்களோட குவாலிஃபை ஆக முடியல. பட் இந்த வருஷம் ஒன்ஸ் அகைன் ரூத்லெஸ்ஸா அவங்க திரும்பி வந்திருக்காங்க. ரைட் ஃப்ரம் த டோர்னமெண்ட் பிகின் ஆனதுல இருந்தே ரொம்ப கிளினிக்கல் அண்ட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்சஸ் கொடுத்து இப்போ டாப் 2 முடிக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸோட ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ், அவங்களோட பவுலிங் அண்ட் அவங்களுக்கு பின்னாடி இருக்க த மேன் பிஹைண்ட் தம் ஆஷிஷ் நேரா. இவங்க எல்லாருக்கும் நம்ம லாட் ஆஃப் கிரெடிட்ஸை கொடுத்தே ஆகணும். இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் கண்டடர்ஸ் அண்ட் ஒரு டஃபர் ஆப்போசிஷனாக இருக்க போறாங்க. இந்த வருஷம் ஜிடி அவங்களோட ட்ராஃபியை வின் பண்றாங்க, ட்ராஃபி லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா வெறும் 4 years ஆஃப் ஐபிஎல் அப்பியரன்சஸ்லயே 2 ட்ராஃபிஸ் அண்ட் 1 ரன்னர் அப் அப்படிங்கிற ஒரு ரிமார்க்கபிள் ரெக்கார்ட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மட்டும் தான் இந்த ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 2008 to 2011. அதே மாதிரி ஜிடினாலையும் இங்கே ஒரு பெரிய லெகசியை கிரியேட் பண்ண முடியும். பட்லர் அண்ட் ரபாடா இல்லாமல் டெஃபினட்டாக ஜிடிக்கு இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிக்காக தான் இருக்க போகுது. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி டோர்னமெண்ட்டை அவங்க ரபாடா இல்லாமலே விளையாண்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஈவன் தோ குசால் மெண்டிஸ்னால பட்லரை ரிப்ளேஸ் பண்ண முடியாது, அவரோட ஷூஸை ஃபில்லின் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒரு 2 நல்ல இன்னிங்ஸ், ஒரு 30 ball 50, ஒரு 36 ball 60 அவர் ஆடி கொடுக்குறாரு அப்படின்னா மோரார்லெஸ் பட்லரோட ரோலை குசால் மெண்டிஸ்னால தாராளமாக ஃபில்லின் பண்ண முடியும். அண்ட் ஜிடிக்கு இன்னும் 2 ஹோம் கேம்ஸ் ரிமைனிங் இருக்கு. இதில் அவங்களோட மிடில் ஆருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் கேம் டைம் கொடுத்து அவங்களையும் நிறைய ரன் ஸ்கோர் பண்ண வச்சு அவங்களையும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண வச்சு அவங்களால அவங்களோட டாப் 3 கிட்ட இருந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாமல் ஜிடியோட மிடில் ஆர்டர்னால கேம்ஸ் வின் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றத அவங்க பார்க்கணும். ஒய் பிகாஸ் இது வரைக்கும் இந்த சீசனில் ஜிடியோட டாப் 3 தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜிடியோட டோட்டல் அக்ரிகேட்டில் மோர் தென் 73% ஆஃப் ரன்ஸ், அதாவது மோர் தென் 1700+ ரன்ஸை அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. சப்போஸ் பை எனி சான்ஸ், பை எனி ரேரஸ்ட் ஆஃப் தி சான்சஸ் பிளே ஆஃப்ஸில் பவர் பிளேக்குள்ளேயே ஜிடியோட டாப் 3 அவுட் ஆகுறாங்க அப்படின்னா ஜிடி வில் பி ஜஸ்ட் another RR டீம். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா ஜிடியோட மிடில் ஆர்டர் கண்டிப்பாக நிறைய கேம் டைம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணணும். அதுக்குன்னு டாப் 3 பேட்ஸ்மேன் போனோன்னு அவுட் ஆகிட்டு வர முடியுமா ப்ரோ, வேணுமே டக் அவுட் ஆகிட்டு வர முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்டில் இருக்க இந்த 2 கேம்ஸில் ஜிடி சாய் சுதர்ஷனையும் கில்லியும் ஒரு மேட்ச்சில் ட்ராப் பண்ணிட்டு மீதி இருக்க பேட்ஸ்மேனை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஒரு ஸ்டெப் ஹையராக ப்ரமோட் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க விட்டு அவங்களால டாப் 3 கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் இல்லாமையே மேட்சஸ் வின் பண்ண கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் இந்த மீன் டைமில் ஜிடினால பட்லர் இல்லாமல் இந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணி இந்த வருஷம் டைட்டில் வின் பண்ண முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.